குட் மார்னிங். நான் டாக்டர் பத்மபிரியா, மகப்பேறு மருத்துவர், ஜெயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. இப்போ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு 2 மென்சஸ்க்கு நடுவில் ப்ளீடிங் இருக்குதுன்னு கம்ப்ளைண்டோட வராங்க. அதுக்கு பேர் இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங். இது எதனால் வருது அப்படின்னா, இப்போ நார்மல் சைக்கிள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 28லேருந்து 35 டேஸ்க்குள்ளே இருக்கும். இதுக்கு 2 பீரியட்ஸ்க்கு நடுவில் ஸ்பாட்டிங் இருக்கலாம், இல்லை ப்ளீடிங் இருக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு காசஸ் பார்த்தோம் அப்படின்னா, முதல் காஸ் ஓவுலேஷன். அதாவது முட்டை வெளியேறும் போது நார்மலாகவே அந்த ஒரு லைட் ஸ்பாட்டிங் இருக்கும். இது ஃபிசியாலஜிக்கல் காஸ். இதுக்கு எதுவும் நம்ம ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. 2வது விஷயம் கர்ப்பப்பை வாயில் புண்ணு இருக்கலாம். எரோஷன், சர்வைக்கல் எரோஷன் சொல்லுவோம். அதை நீங்கள் டாக்டர் பார்க்குற போது உங்களுக்கு பேப்ஸ்மியர் டெஸ்ட் பண்ணுற போது இதை கண்டுபிடிப்பாங்க. 3வது விஷயம் சின்ன கட்டி ஏதாவது இருக்கலாம். அதாவது சர்வைக்கல் பாலிப், இல்லைன்னா கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கலாம் எண்டோமெட்ரியல் பாலிப். இதெல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணுற போது, இன்டர்னல் வெஜினல் ஸ்கேன் பண்ணுற போது நம்மளுக்கு துல்லியமாக தெரியும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் ஆன் யோர் காஸ் என்னன்றது உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து இது நார்மல் காஸா இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளமா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். 4th காஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இருக்கலாம். அதாவது தைராய்டு, ப்ரோலாக்டின்ற ஹார்மோன்னால இருக்கலாம். ஸோ இதில் எந்த காஸ் இருக்குன்றது உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.